என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நானும் அவனும் விசுவாசியாக இருக்கும்போது ஒவ்வொரு டிசம்பர் மாதம் 31 நைட்டு ஆராதனை நடக்கும் இல்லையா, வாட்ச் நைட் சர்வீஸ் நடக்கும்ல, எங்கள் சர்ச்சுக்கு போவோம். 10 மணிக்கு ஆரம்பிக்கும், காலை 4 மணிக்கு முடியும். 12 மணிக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனை 12க்கு முடிச்சுட்டு ஒரு பிரேக் விடுவாங்க டீ குடிக்க. நானும் அவனும் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு தள்ளி ஒரு டீ கடை இருக்கும், அங்கே டீ குடிக்க போவோம். எல்லாரும் போவாங்க, நாங்களும் போவோம். அந்த 31 நைட்டு இந்த வெளியே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும்ல, குடிச்சிட்டு கிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு ஓடையாட்டு குதிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஓ ஹாப்பி நியூ இயர்லாம் கத்திட்டு இருப்பாங்கல்ல, அவெல்லாம் ஏதாவது ஒரு கெரட்டா பண்ணுவான் பக்கத்தில். நம்ம பொதுவாக ரசிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவோம், ஒதுங்கி போயிடும், நமக்கு எதுக்கடா வம்புன்னு. அவன் உருவான் ஒரு அறை பளீர்னு ஒன்று அடிப்பான். அது ஒவ்வொரு டிசம்பர் 31 நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். நான் சொல்லி கூப்பிட்டு போவேன், டே இது டிசம்பர் 31 ஒழுங்கா வா அப்படிம்பேன். ஒருத்த வருவான், அங்கேருந்து ஏதாவது பேசுவான், விடுவான் ஒரு அறை. அடித்த உடனே அவன் சரியாயிடுவான். அதான் ரொம்ப முக்கியம், இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கரெக்டாக பண்ணவன் ஒரு அறை விட்டோன்னே, என்னென்ன அடிக்கிறீங்க ஹாப்பி நியூ இயர்னான்ட்டு போயிடுவான். நான் சொல்லுவேன், டே நமக்கு டிசம்பர் 31 ரொம்ப மோசமாக இருக்குது. அவ்வளோ செய்தி கேட்போம், வருஷம் ஃபுல்லாக கேட்போம். ஆனாலும் என்ன செய்யும், நடுவில் ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். அது இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது, விட்டக்குறை தொட்டக்குறை கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இப்போவும் அவன் அப்படி தான் பேசுவான். நானும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவோம் வண்டியை விட்டு. சில நேரத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா என்னடான்ட்டு அப்புறமா தான் யோசிப்போம், ஐயோ பஸ்ஸில் இருக்க எவனாவது நம்மளை பார்த்தா என்ன ஆகும். ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் வண்டியில் என்ன பண்ணிட்டாராம், ஓவர்டேக் பண்ணி ஒரு குறுக்கால முறுக்கால போயிட்டாராம். இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வண்டியை விரட்டி அந்த வண்டியை போய் கிராஸ் பண்ணி நிறுத்தி கண்ணாடியை இறக்கி திட்டலான்ட்டு இறக்குறாராம். அங்கே கண்ணாடி இறக்குறவர், பிரைஸ்லாட் பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு. இவர் ஊழியக்காரன் அவர் பார்த்துட்டாரு. ஐயோ பிரதர் பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் பார்த்து போங்க அப்படின்ட்டு வந்துட்டாராம். பல நேரத்தில் நமக்கு அப்படி இறங்கிடுவோம், பட்டுன்னு இறங்கிடுவோம் கீழே. என்ன செய்யறது, அது இருக்கதான் செய்யுது. ஆனால் மோசே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர், அவங்க மனைவி பிள்ளைகள், அதோடு கூட ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே சேர்க்க வேண்டியிருக்குது. பெரிய பொறுப்பு, ஒரு நாட்டுக்கு ராஜா பொறுப்பு, கூட்டு போக சொல்லணும் இல்லை. இப்போ இவனை மாற்றணுமே, இவனை என்ன பண்ணணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் சாந்த குணம் உள்ளவர்களில் அவனை போல் ஒருவனும். இந்த 40 வருஷத்துல என்ன பண்ணாரு ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தான் பண்ணாரு. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன பண்ணி வச்சாரு, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் பார்த்தாரு 40 வருஷம் எகிப்துல வச்சு இவனை திருத்த முடியல, அவனை திருத்தத்துக்கு ஒரு ஆளால் தான் முடியும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த அம்மா அவனை திருத்திருச்சு. 40 வருஷம் சாந்த குணம் உள்ளவனா மாறிட்டான். எப்படி மாத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் அந்த அம்மா அவங்க கூட இருந்திருக்கு, அவனை எப்படி மாத்திருச்சு, சாந்த குணம் உள்ளவனா மாத்திருச்சு. இந்த வீட்டில் ரோட்டில் அடங்காததெல்லாம் வீட்டில் தான் அடங்கும். ஆண்டவர் பிடிச்சி கொடுத்துருவாரு. நீங்கள் எந்த பாஸ்டர் வேணா கூப்பிட்டு கேளுங்க, அவர் சொல்லும் போது சொல்லுவார், நான் பெரிய ரவுடியா இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணி வைத்தார். அதுக்கப்புறம் பாஸ்டர் என்ன பண்ணார், பூமியில் சாந்த குணம் உள்ளவர்கள் அவரும் ஒருவராய் மாறிட்டார். என்னன்னு கேட்டா, இந்த ரோட்ல இருக்கிறவனை பேசினவனை அடிப்போமா, இங்க அந்த அம்மாவை அடிச்சா என்ன பண்ணுவான் தெரியுமா, அழுதுகிட்டே உட்காந்துருக்குமா. அவன் திருப்பி அடிப்பான், அது வேற மாதிரி ஆயிரும். இந்த அம்மா என்ன பண்ணும் தெரியுமா, அடிச்சோம்னா அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். அவ்வளோத்தான், பிரசங்கத்துக்கு போக முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, மனசு வாதிக்கும். அதுக்கப்புறம் இந்த அம்மா கூட வேற பேசுமா. எப்பேற்பட்ட வாக்கில் வல்லவனும் மனைவி கிட்ட ஜெயிக்கவே முடியாது. அந்த அம்மா கூட பேசுறதுல இவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவ்வளவுதான். நான் யோசிப்பேன், எப்படி அட்வொகேட் எல்லாம் திருமணம் பண்றாங்கன்னு எனக்கு ரொம்ப. ஏன்னா அந்த அம்மா கோர்ட்லயும் பேசும், இங்கேயும் பேசுமா, எப்படி முடியும்னு தெரியல. அப்படி எப்பேற்பட்ட வாதாடுறவனையும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா எப்படி ஆயிடுறான், சாந்த குணம் உள்ளவனா மாறிடுறான். எப்படியோ உன் அபிஷேகத்தை தக்க வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, நீ மாறித்தான் ஆகணும். உன் முரட்டாட்டம் உன் அபிஷேகத்தை கொன்று போடும். ரெண்டகம் பண்ணுதல் உன் அபிஷேகத்தை கொன்று போடும். நீ தேவனுக்கு முன்பாக அபிஷேகத்தை பெற்றவன், விசேஷித்த அழைப்பை பெற்றவன். கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவனுடைய அபிஷேகம் என்னவாயிருச்சு, போயிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதிலாக வேறொரு ராஜாவை கொண்டு வருகிறேன். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 7:8 வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. அப்ப ஆண்டவர் ஒரு அபிஷேகத்துக்கு அதிபதியாக என்ன பண்ணி இருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி. அப்படித்தானே இருக்குது.
வாசிங்க திருப்பி அந்த வசனம் 7-8. நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை அப்ப ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறவனை இப்ப செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி என்னவா மாத்துறாரு? அதிபதி, ராஜாவாக மாத்துறாரு. ஆனா இப்பவும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க 14வது வசனம் வாசி. 2 சாமுவேல் 12:14 வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி இப்ப என்ன நடந்துச்சு? பத்சேபால் விஷயம் நடந்துருச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த உரியாவின் மனைவி காரியம் நடந்த உடனே கர்த்தர் இப்போ தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணேன். அந்த வசனத்தை வாசிங்க. அதே 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 12:7. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலை தள்ளிட்டு நான் உன்னை கொண்டாந்தேன். சவுலை தள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன்? உன்னை கொண்டாந்தேன். அவன் அபிஷேகத்தை எடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை உங்ககிட்ட கொடுத்த ராஜாவா. இப்போ நீயோ வென்றால் என்ன பண்ணிட்ட? என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சது மட்டும் அல்ல, என் சத்துருக்கள் தூஷிக்கப்படத்தக்கதாக. இதைத்தான் சில நேரங்களில் நாம கொஞ்சம் தியானிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சில பாவங்கள் செய்யும் போது இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம கிட்ட 2 வகையான பாவம் இருக்கு. ஒரு பாவம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் வெளியரங்கமாகிடும். இப்படி ஒரு பாவம் இருக்கு, மனுஷனுக்கு முன்பாக. இன்னொன்னு இருக்கு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு செய்யற பாவம் இருக்கு. இந்த 2 பாவத்துல நாம எந்த பாவம் பரவாயில்லன்னு நினைப்போம்னா, யாருக்கும் தெரியாம இருக்கிறது பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நமக்கு என்னவாயிடும்? அவமானம் ஆயிடும், கேவலமா பேசிடுவாங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் தான் டேஞ்சர். யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் டேஞ்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் ஏதோ ஒரு கர்த்தருக்கு வெளியரங்கமாகாத ரகசியம்னு ஒன்று கிடையாது. எப்படியோ தெரிஞ்சது உனக்கு ஒரு தண்டனையும் கிடைச்சிருச்சு. எல்லாரும் தூஷிச்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு, பரவாயில்ல. அதோட எனக்கு எல்லாம் முடிஞ்சிருமே? இல்லை, கர்த்தர் நினைச்சாருன்னா உன்னை திருப்பி கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டாலும், ஆகாதது என்று தள்ளப்பட்டாலும், அதை மூலக்கல்லாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கு. ஒரு சிலருடைய பாவங்கள்ல வெளியரங்கமான பிறகு, அவங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின பிறகு, கர்த்தர் அவங்களை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டாரு. உதாரணமா இப்ப நீங்க சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோனுடைய பாவம் யாருக்கும் தெரியல. அவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிம்சோனுடைய பாவத்தை தெளிலால் பாவம்னு சொல்லுவீங்க. அதல்ல, சிம்சோனுடைய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்த சிங்கத்துல இருந்து எடுத்து என்ன பண்றாரு? தேனை சாப்பிட்டாரு. ஆனா நசரைய விரதம் இருக்கிறவன் செத்த உடலை எதையாவது தொட்டா அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன 6 சொல்லுது, அவனுடைய தலை என்ன செய்யப்பட வேண்டும்? மொட்டை அடிக்கப்பட வேண்டும். தலை மொட்டை அடிக்கப்பட்டுட்டு திருப்பி முடி வளர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் செத்த சிங்கத்திடம் தேனை எடுத்துட்டாரு, சாப்பிட்டுட்டாரு, அப்பா அம்மா கிட்டையும் கொடுத்துட்டாரு. ஆனா எங்கிருந்து எடுத்தாருன்னு என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. அவர் வாடின ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே செஞ்ச பாவம் மறைமுகமா உள்ள இருக்கு, யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கும் தெரியாத பாவம்னு உள்ள இருக்கு. இப்ப தெளிலால் பாவமா இருக்கட்டும், வேற எதுவானா இருக்கட்டும், அது வெளியரங்கமாகிருச்சு. ஆனா இது தெரியவே இல்லை. ஒரு நாள் வந்தது, சிம்சோனை பிடிச்சாங்க, கண்களை குருடாக்குனாங்க, தலையை என்ன செஞ்சாங்க? மொட்டை அடிச்சுட்டு ஜெயில வச்சுட்டாங்க, சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா ஒரு வசனத்தை எழுதுவாரு. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அல்லது 16ல இருக்கும், மிக தெளிவா எழுதுவாரு. சிம்சோனின் முடி மீண்டும் வளர தொடங்கியது அப்படின்னு இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22 வாசிக்க பின்பு, அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு, இப்ப கர்த்தர் வந்து நியாயம் தீர்த்து முடிச்சிட்டார். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு நசரேய விரதம் இருக்கிறவனுக்கு தலைமுடி, அவனுடைய பாவத்துக்கு தலைமுடி மொட்டை அடிச்சாச்சுன்னா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடணும்.
தலை முடி முளைக்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கு. அங்க வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஜெயிலில் வச்சுட்டாரு. உள்ள வச்சாச்சு, முடி முளைக்கிற வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? ஜெயிலில் தான் இருந்தான். அதான் வசனம் சொல்லுது, முளைக்க தொடங்கியது. ஸோ அவன் பண்ண தப்புக்கான காரியம் என்னவாயிருச்சு? வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் சில நேரத்தில் மறைமுகமாக செய்கிற பாவம் இருக்குல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த மாதிரி கர்த்தர் ஒரு பழி வாங்குவார், ஒரு பழி ஒன்று வாங்குவார். அது ரொம்ப கஷ்டம். அது நியாயப்பிரமாணம் அல்லது சுயாதீன பிரமாணம் எல்லாத்துலேயும் இருக்கு. இங்கே ஒரு வசனம் எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகா இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கடைசியா இருக்க வசனத்தை மைக்கில் நீங்க வாசிங்கமா பார்ப்போம். லாஸ்ட் பச்சை கலர் போர்டில் இருக்கிறத. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஏன்னா ஏற்கனவே நீங்க செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பலி செத்துட்டாரு. பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, திரும்பி வந்துட்டோம், இப்போ பரிசுத்தம் ஆக்கியாச்சு. ஆனால் திருப்பி மனப்பூர்வமாய் நீங்கள் பாவம் செய்தால், வாசிங்க, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். நியாய தீர்ப்பு இப்போ வேற பலி இல்ல, பாவம் செஞ்சுட்டோம், திருப்பி இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு யாருக்கும் தெரியல, பாவம் செஞ்சுட்டோம், ஐயோ நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. இப்ப என்ன செய்வோம்? அதனால விரோதிகளை பட்சிக்க தொடங்குவோம். எவன் நம்மளை வெளியரங்கமாக்குறானோ, என்ன பாவம் செய்யறோமோ அதை எவன் கொண்டு போய் வெளியே சொல்றானோ அவன் மேல நமக்கு கோபம் வரும். காரணம் என்ன? நாம் ஏற்கனவே செய்து திருப்பி செய்யற பாவம் அது. நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கு. அது என்ன, எந்த அதிகாரம் அது? எபிரேயர் 10:26-27. எபிரேயர் 10:26-27. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடியது, இப்ப தாவீதுடைய பிரச்சனை என்ன? பாவம் செஞ்சாச்சு. இப்ப அபிஷேகம் பெற்றவன் பாவம் செய்யறான். அபிஷேகம் பெற்றவன் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கும் போது பாவம் செய்யறான். நான் சவுலை தள்ளிட்டு தான் உன்னை கொண்டாந்தேன், உனக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகம் கொடுத்தேன். ஆனால் இப்ப செஞ்ச உடனே கர்த்தர் சொல்லக்கூடியதான காரியம் என்ன? அதுல சூப்பரா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 13வது வசனம், 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். 12:13 வாசிக்கிறீங்க? 2 சாமுவேல் 12:13. ஆமா மைக்கிலே வாசிருங்க, சாரி. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அதான் கொடுமையே. இப்ப பரவாயில்லையே, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்க செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க செய்யறதுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு, ஒரு விலை கொடுப்பார் தாவீது. அந்த விலையை கவனிங்க. 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால். அந்த சத்துருக்கள் தூஷிக்க காரணம்னா என்ன? அதான் முக்கியம். இப்ப தாவீது யாருக்கும் தெரியாம பத்சேபாள்கிட்ட ஒரு தப்பு நடந்துருச்சு, யாருக்கும் தெரியல. இப்ப வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப தாவீது செஞ்சது யாருக்கும் தெரியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கள் தூஷிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் செஞ்சது யாருக்குமே தெரியாது. நாத்தான் தீர்க்கதரிசிக்கே கர்த்தர் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சத்துருக்கள் தூஷிக்கனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு சத்ரு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யாரு கர்த்தருக்கு சத்ரு? பிசாஸ். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன், அவன் தூஷிக்கிறவன். அவன் நேரா போவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ணி ஒருத்தனை வச்சிருக்கீங்கல்ல, இந்த அவனை பாருங்க, அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த கேள்விக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்லுவாரு? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் பிள்ளைகள் தப்பு பண்ண உடனே பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? பெற்றோர் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பு பண்ணது பிள்ளைகள் தானே, ஏன் பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க? போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன உன் பையன் இப்படி பண்ணிட்டானாமே, என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணிருச்சாமே அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி அவங்க எங்க வர மாட்டாங்க? சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. எப்படி ஃபேஸ் பண்றது இந்த ஜனங்களை?
நமக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு 50 பேருக்கு ஒரு உண்மை தெரிந்தால் ஃபேஸ் பண்ண முடியலையே, பிசாசு வந்து கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து. என்ன பண்ணுவான்? என்ன உங்க ஆளு, நீங்க அபிஷேகம் பண்ணாலு, என் ஜனத்தின் மேல் ராஜாவா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, சவுலை தள்ளிட்டு கொண்டாந்தீங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னீங்க, என் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வான்னு சொன்னீங்க, என்ன இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணலாம் இவனை அப்படின்னு. பல நேரங்களில் நாம எப்படி கூனி குறுகிறோமோ அதை விட துக்கம் ஆண்டவருக்கு வரும். பிசாசு தூஷிக்கிறவன், இரவும் பகலும் சகோதரை குற்றப்படுத்துகிறவன். நாம் பாவம் செய்யும் போது அவங்க பார்க்கிறாங்களா பார்க்கலையாங்கிறத விட என் கூட நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது தனி அறைக்குள்ள செய்யறியா இல்ல உன் சிந்தனைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு உன் போன்ல செய்யறியா, அது ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் நமக்கு ஏன் அந்த பயம் வருது தெரியுமா? ஏன் அந்த பயம் வருது? யாருக்கும் தெரியாம தானே பாவம் செய்யறோம், செஞ்சுட்டு போயிட்டோம். ஏன் அப்புறம் உனக்குள்ள ஒரு உணர்வு வருது? ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறாரு? நீ எக்கேடு கட்டாலும் போன உடவு என்னால முடியாது, நீ பரலோகத்துக்கு வரணும், ஆனா நீ பரலோகத்துக்கு வர முடியாத நிலைமைக்கு போயிட்ட. இந்த பாரு ஒருத்தன் குற்றப்படுத்தி நிக்கிறான். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை குறித்து சகரியாவின் புஸ்தகம் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகத்துல யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அந்த ஆசாரியனை கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது இன்னொரு பக்கத்துல நின்று பிசாசு என்ன பண்ணானா, குற்றம் சாட்டினான்னு இருக்கு. வாசிங்க சகரியாவின் புஸ்தகம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். வசனம் சொல்லி வாசிங்கம்மா எப்பவுமே. 3 அதிகாரம் சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவன் பிரதான ஆசாரியன். யார் தெரியுமா? அந்த யோசுவா. இவன் தான் அந்த தேவாலயத்தை, ஆகாய் புஸ்தகத்துல தேவாலயம் கட்டினாங்கல்ல, செருபாபேல் 2வது தேவாலயம். கர்த்தர் விசேஷமா அபிஷேகம் பண்ண 3 பேர். ஒன்னு யூதாவின் மனுஷனாகிய செருபாபேல், இன்னொன்னு யோசுவா ஆசாரியன், பிரதான ஆசாரியன், இன்னொன்னு ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். 3 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அதுல மிக முக்கியமான அபிஷேகம் பெற்றவன் தான் இவன். இவன் வந்து நிக்கிறான். நிக்கும் போது அவனுக்கு பக்கத்துல வந்து யார் நிக்கிறா? சாத்தான் விரோதம் செய்ய, குற்றப்படுத்துறதுக்கு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? வழக்காடுறாரு பாருங்க, நமக்காக உட்கார்ந்துக்கிட்டாங்க. இப்ப அவர் பேச வேண்டி இருக்கு பாருங்க. ஆனா இதுவே இப்படி யோசிச்சு பாருங்க. யோபுவை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தைரியமா பேசுறாரு ஆண்டவர். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. இப்ப இவனை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும்? நீ அவனை பத்தி பேசாத, அவன் ஆசாரியன் தான், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். இந்த கான்வர்சேஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். நாம ஒரு பாவம் செய்யும் போது என்ன தோணணும்னா, யாரும் பார்க்கலன்னு தோணக்கூடாது, என் பக்கத்துல நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தோணணும். வரும் பலகீனம் வரும். நான் எப்பவுமே சொல்வேன், என்ன வச்சு தான் சொல்வேன். ஆண்டவர் பல நேரங்களில் எனக்கு உணர்த்துறத சொல்வேன். ஒரு மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பவுல் சொல்றாரு, ரோமர் 7-8 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்துக்குள்ள இந்த ஆத்மாவானது, சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. ஏன்னா இது பலகீனம். உள்ள இருக்கிறது ஆத்மா நித்தியம், ரெண்டும் சேர்ந்து போராடுது ஆப்போசிட்டா. அப்போ அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கு. மாம்சம் என்ன செய்யுது? போராடுது. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்வாரு, நீ எதனால பாவம் செய்யற தெரியுமா? யாரும் பார்க்கலங்கிறதுனால பாவம் செய்யற. இப்படி யோசி. எப்பவும் உன்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இன்னொன்று, உன் தூதன், உன்னை காப்பாத்துக்கிற தூதன் என்ன பண்ணுவான்? உன் பக்கத்திலே நிற்பான். இவ்வளோ பேர் உன்னை பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு நினைச்சா உனக்கு என்ன வராது? நீங்க சர்ச்சில் ஒரு 10 பேர் இருந்தால் கண்டிப்பாக கோபமாக பேச மாட்டீங்க, அப்படிதானே? யாராவது சர்ச்சில் காலை மிதிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் சிஸ்டரோ பிரதரோ காலை மிதிச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, சோத்ரம், பரவாயில்ல, பார்த்துப்போங்க சிஸ்டர், சோத்ரம். ஓகே, பஸ்ஸில் காலை மிதிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இங்கே விட்டுட்டோம்ல சர்ச்சில் ஒருத்தரை மன்னிச்சு, இதை சேர்த்து அவனை திட்டிடுவோம். மொத்தமாக தீந்தான் அவன் அத்தோட. எருமாடு மாதிரி மிதிக்கிற ஆள் நிற்கிறது உனக்கு தெரியல. இப்போ நமக்கு என்னன்னா, இது சர்ச்சு,
எல்லாரும் பார்க்குறாங்க, அங்கே யாரும் இல்லை, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, அங்கேயே 4 பாஸ்டர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகும்போதே உங்கள் பாஸ்டர் நிற்கிறாரு, இன்னும் 2 பாஸ்டர் நிற்கிறாங்க, வாங்க பிரதர் பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருத்தர் மிதிக்கிறான், என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஏன்? எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, இல்லைன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். அப்போ நம்மை அறியாமலேயே நமக்கு வேண்டப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய குணம் என்ன ஆகுது? தானா வெளிப்படுது. எப்போ பாவம் வெளிப்படுது? என்னை சுத்தி பார்க்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனா உன் பக்கத்துல நின்று உன்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பாவம் செய்யவும் தூண்டுவான். அந்த பாவத்தை நீ செஞ்ச பிறகு உன்னை பத்தி போட்டும் கொடுப்பான். ஏன்னா ரெண்டகம் பண்ணுதல் பிசாசோடைய வேலை. உன்னை பாவம் செய்யறது தூண்டுறதும் அவன் தான், அதை செஞ்சுட்டினா உன்னை போய் போட்டு கொடுக்கறதும் அவன் தான். இப்போ பார்த்தா தாவீதோடைய காரியங்கள் நடக்குது. சத்துருக்கள் தூஷிக்கத்தக்கதாக எல்லாரும் எதிரிலும் இப்படி பண்ணிட்டே, யாரும் பார்க்கலையே. தாவீது உடனே, யார் பார்த்தா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். மிஞ்சி போச்சுன்னா யோவாபுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க பூடி அப்படியே நாத்தான் தீர்க்கதரிசி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கல. விழுந்தான் காலில், நானே அந்த மனுஷன், நானே அந்த மனுஷன், ஆமா நான் தான் பாவம் செய்தேன். இப்போ சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நீ என் சத்துருக்களுக்கு தூஷிக்க முடியாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வேற வழியே இல்லை. அதுக்கு ஒரு பெயின் இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, நீ சாகாதபடி. அப்படிதானே இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு? நீ சாகாதபடி. ஆனா உனக்கு பதிலா வேற யாரோ செத்து இருக்காங்கன்னு அர்த்தம். உன்னை நீ அபிஷேகம் பெற்றவன், சரி உன்னை விட்டுட்டேன், ஆனா நிச்சயமா உன் பிள்ளை சாகும். வேற வழியே இல்லை. ஏன்னா சத்துருக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இப்ப தாவீதுக்கு என்னங்க தண்டனை அப்படின்னு கேட்டா என்ன தண்டனை சொல்றது? தாவீது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றவன், என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் அவன் கை கொள்ளுகிறான்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நானும் திருப்பிக் கொள்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிக்கணும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் திருப்புங்க. 11ஆம் அதிகாரம் திருப்புங்க. வாசிங்க 38வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு. தாவீதுக்கு என்ன பேர் இருக்கு? என் கட்டளைகளையும் கற்பனைகளையும். இதெல்லாம் தாவீதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம், சாலமோன் காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். கர்த்தர் சொல்றாரு, தாவீது எப்படிப்பட்டவன்? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்கிறவன். அதே அதிகாரம் 34 வாசிங்க. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். 2வது தடவை 3வது வாசிங்க, 33வது வசனம் வாசி. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும். அவர் தாவீதை பத்தி திருப்பி சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன வார்த்தை? என் கட்டளைகளையும். அந்த தாவீது தான் இப்ப தப்பு பண்ணியிருக்கிறார். அந்த தாவீது தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின்படி பெரிய தப்பு. நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாவீது உன்னை பத்தி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீ விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன். உன்னை ஆடுகளுக்கு பின்ன அலைஞ்சிருந்த உன்னை தான் கொண்டாந்து என்னவா மாத்தி இருக்கிறேன்? அந்த அபிஷேகத்துக்குரிய ராஜாவா மாத்தி இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தில் இருக்கிற நீ இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணியிருக்க கூடாது? யாருக்கும் தெரியாம செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சிருக்க கூடாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருக்க கூடாது. நீ அப்பேற்பட்டவன் அல்ல. இப்ப வேற வழி இல்லை. அதுக்குரிய தண்டனை என்ன செய்யும்? கண்டிப்பாய் உண்டு.
அதுக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம், இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், புதிய ஏற்பாட்டு காலம், இப்போ நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க, அதெல்லாம் பழைய நியாயப்பிரமாணம், கர்த்தர் தண்டிப்பாரு. அப்போ இப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? இப்போ நம்ம பாவம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? சும்மா சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. அப்போ அந்த எபிரேயர்ல வாசிச்ச வசனம் என்ன ஆகும்? அந்த வசனம் திருப்பி வாசிங்கம்மா, வசனம் சொல்லி வாசிங்கம்மா. எபிரேயர் 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதாவது எல்லாம் தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்ப என்ன பயம் இருக்கு? இப்ப நியாய தீர்ப்பு, இப்ப செஞ்ச தப்புக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. நீதிமானுக்கு சரி கட்டப்படும். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் ஒரு ஊழியக்காரனை, இப்போ நான் பேருக்கு இப்படிலாம் சொல்ல விரும்பலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு தவறு செய்து விட்டார். அந்த தவறு வெளியரங்கம் ஆயிடுச்சு. அவரை பற்றி எல்லாரும் தூஷித்து பேசி முடிச்சிட்டாங்க. அப்போது எனக்கு அந்த ஊழியக்காரர் மேலே, ஐயோ இப்படி நல்ல அபிஷேகம் பெற்ற மனுஷன், அவர் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். இப்போ அவன் செஞ்ச தப்புக்கு தான் இவங்க எல்லாரும் தண்டனை கொடுத்துட்டாங்களே. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? தண்டனை கொடுத்துட்டாங்க. அவனை தூஷிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவனை என்ன பண்ணணும், கேவலப்படுத்தணும், என்ன பண்ணணுமோ அதுக்குரிய தண்டனை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஊழியக்காரன் மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர்ட்டனா, அவன் செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை கொடுத்தாச்சு? சத்துருக்கள் தண்டனை கொடுத்தாச்சு. இனி அவன் மன்னிப்பு கேட்டானா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாயிடும்? மன்னிக்கப்பட்டும்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்காமே தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ ஒரு ஆள் அவதூறாக பேசிட்டாரு, இல்லை ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாரு, ஜெயிலில் கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? தண்டனை கூப்பிட்டாங்க, உள்ளே வச்சாச்சு. திருப்பி அந்த தப்புக்கு தண்டனை உண்டா? வெளியே வந்த பிறகு திருப்பி தண்டனை உண்டா? இல்லையே. அதான் அதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு அவருக்கு. அதே மாதிரி தான் பல நேரங்களில் நாம் செய்கிறதுக்கு பாவம் வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைச்சிடும்? ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து தூஷிச்சு இல்லை பண்ணி கேவலப்படுத்தி, இல்லை உங்களை ஊழியத்தை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, இல்லை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு அடிச்சு. ஆனால் நீங்கள் மனம் திரும்பிட்டா கர்த்தர் உங்களோட இருப்பார், அது வேற விஷயம். கர்த்தர் 7 தடவை மன்னிக்கிறவர். ஆனால் உங்கள் அபிஷேகம், உங்க மேல வச்ச அழைப்பு, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.